AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. அண்மைச் செய்தி. மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அண்மைச் செய்திகளாக பார்த்து வருகிறோம். மோடியின் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று அபராதம் விதித்தை 21 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் பறித்திருக்கிறார்கள் என்றும் அவர் அந்த குற்றச்சாட்டில் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று சொல்லி 21,000 கோடிக்கு மேல் ஏழைகளிடம் பறித்திருக்கிறார்கள் என்றும் அந்த குற்றச்சாட்டில் அவர் தெரிவித்திருக்கிறார். பணக்காரர்களுக்கான அரசு அல்ல, ஏழைகளுக்கான அரசு என்று மோடி கூசாமல் புழுகுகிறார் என்றும் அந்த பதிவில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார்? விவரம். இன்றைக்கு செய்தித்தாள்களில் வந்த செய்திகளை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் இந்த ட்விட்டர் பதிவிட்டிருக்கார். குறிப்பா பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் டாக்ஸ் அவர்களுக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதாவது 9 ஆண்டுகள்ல 14 லட்சம் கோடி ஏற்கனவே பேட் லோன்ஸ் என்ற பெயரில் கடன் வாங்கி கொடுக்காத கார்ப்பரேட் கம்பெனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு 14.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும், மற்றொன்று ஒரு செய்தியை ஒரு தனியார் பிசினஸ் லைன்ல வந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா 21,000 கோடி ரூபாய் இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு வங்கிகளிலிருந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருப்பதாகவும், அதனால ஏழைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ட்விட்டர்ல போட்டிருக்காரு. இதன் மூலமாக மினிமம் பேலன்ஸ் இல்லாதவர்களுடைய வங்கி கணக்குகளில் இருந்து பணம் பிடிக்கும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 செய்திகளையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெளிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு 21,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். புதிய இந்தியாவில் டிஜிட்டல் வழிப்பறி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மினிமம் பேலன்ஸ் இல்லை என்று அபராதம் விதித்து 21,000 கோடிக்கு மேல் வரி வசூலித்திருக்கிறார்கள் என்றும் அவர் அந்த குற்றச்சாட்டில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.